மிக நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தையிட்டி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. அதாவது தையிட்டி விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த மக்களுடைய காணிகள் அளவீடு செய்யப்பட்டு மிக விரைவில் மக்களிடம் மீள கையளிக்கப்படும் என்ற உறுதிமொழியினை தற்பொழுது அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. இந்த அறிவிப்பானது பெரும்பாலான காணி உரிமையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்ற போதிலும் இந்த தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு இந்த செய்தியானது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க போவதில்லை. ஏனென்றால் அந்த தையிட்டி விகாரைக்கு என்ன நடக்க போகின்றது, அந்த தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பது சம்பந்தமான கேள்விகளுக்கு அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்திடமிருந்து உரிய பதில்கள் இதுவரை வழங்கப்பட்டிருக்கவில்லை. அந்த வகையில் இந்த தையிட்டி காணியானது எவ்வாறு விடுவிக்கப்பட போகின்றது என்பது சம்பந்தமாகவும் எதிர்வருங்காலங்களில் இந்த தையிட்டி விகாரைக்கு என்ன நடக்க போகின்றது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வலிகாமம் வடக்கில் இருந்து வெளியேறியிருந்த மக்கள் இதுவரை முழுமையாக மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. குறிப்பாக ஏராளமான பகுதிகள் இன்னமும் இராணுவ கட்டுப்பாட்டில், அதாவது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இவை ஒரு புறம் இருக்கையில், வலிகாமம் வடக்கு தையிட்டி என்கின்ற பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சட்டவிரோத விகாரைக்காக ஏராளமான மக்களுடைய காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாமல் அந்த விகாராதிபதியின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது. இந்த விகாரை காணிகளுக்கான பாதுகாப்பினையும் இராணுவமே தற்பொழுதும் வழங்கி வருகின்றது. இவ்வாறு தையிட்டி பகுதியில் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த அந்த திஸ்ஸ விகாரையினை அகற்ற கோரியும் அந்த விகாரை அமைந்துள்ள காணியினை காணி உரிமையாளர்களுக்கு வழங்க கோரியும் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த போராட்டத்திற்கு மேலதிகமாக அரச தரப்பினரிடமும் அந்த திஸ்ஸ விகாரை விகாராதிபதியிடமும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்திருந்தது. இந்த வகையில் தான் புதிதாக ஆட்சி பீடம் ஏறியிருந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இந்த தையிட்டி பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வினை தாங்கள் வழங்குவோம் என்ற உறுதிமொழியினை வழங்கியிருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் ஆட்சி பீடம் ஏறி 1.5 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இதுவரை அந்த காணி உரிமையாளர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் தான் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றிருந்த ஒரு விசேட கூட்டத்தில் இந்த தையிட்டி காணிகளை விடுவிப்பது சம்பந்தமான ஒரு உறுதிமொழியினை அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் வழங்கி இருக்கின்றது. அதாவது இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்து பெற்றிருந்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த உறுதிமொழியினை வழங்கி இருக்கின்றார். குறிப்பாக காணி உரிமையாளர்கள், நிலகளவை திணைக்களம் மற்றும் அரச உத்தியோகர்களிடம் நடைபெற்றிருந்த ஒரு கலந்துரையாடலின் முடிவிலேயே அவர் இந்த உறுதிமொழியினை, அதாவது தையிட்டி காணியானது மிக விரைவில் விடுவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக எதிர்வரும் 17ஆம் தேதி அந்த காணிகள் அளவீடு செய்யப்படும் என்றும் அதன் பின்னர் அந்த காணிகள் உரிமையாளரிடம் மீள கையளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இந்த பிரச்சனை இதுவரை காலமும் நீண்டு கொண்டு சென்றிருந்ததற்கான பிரதான காரணமாக இருக்கின்ற அந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணியானது விடுவிக்கப்படுமா அல்லது விடுவிக்கப்படாதா என்ற கேள்விகளுக்கு அந்த அமைச்சரினால் உரிய பதில்கள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் அந்த திஸ்ஸ விகாரையானது தொடர்ந்து அங்கு நிலைத்திருக்குமா என்ற கேள்விகளுக்கும் அந்த அமைச்சரினால் உரிய பதில்கள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அதாவது அந்த தையிட்டி காணிகள் மிக விரைவில் விடுவிக்கப்படுகின்ற போது அவ்வாறு விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் அந்த காணி உரிமையாளர்கள் மீள குடியேறுவார்கள். அவ்வாறு குடியேறுகின்ற போது அந்த குடியேற்றங்களுக்கு நடுவில் தான் இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரையானது அமைந்திருக்க போகின்றது. அவ்வாறான நிலையில்தான் இந்த திஸ்ஸ விகாரை தொடர்ந்து செயற்படுமா அல்லது சிங்களவர்களுக்கான வழிபாட்டு தலமாக தொடர்ந்து இயங்கி வருமா என்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான உரிய பதில்களை அந்த அமைச்சர் வழங்கி இருக்கவில்லை. இந்த தையிட்டி காணி விடுவிப்பு விடயத்தில் இருக்கின்ற இவ்வாறான ஒரு சந்தேகங்கள் அல்லது இவ்வாறான கேள்விகள் இன்று அந்த அமைச்சரிடம் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்டிருந்தது. அவ்வாறான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதே இந்த தையிட்டி விகாரையானது அகற்றப்படுமா அல்லது அந்த விகாரை அமைந்துள்ள காணிகள் விடுவிக்கப்படுமா என்ற கேள்விகளுக்கு அந்த அமைச்சர் மலுப்பலான பதில்களை வழங்கி இருந்தார். அவ்வாறு அந்த அமைச்சர் தையிட்டி காணி விடுவிப்பு சம்பந்தமாக வெளியிட்டிருந்த அந்த அறிவிப்பு சம்பந்தமாகவும் இதன்போது அங்கிருந்த ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் வழங்கியிருந்த பதில்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். விசேடமாக இன்று நான் நினைக்கின்றேன், யாழ் அரசாங்க அலுவலகத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது.
முக்கியமானது என்று கூறப்படுவது வேறு எதுவுமல்ல, கடந்த 41 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை தான் இந்த தையிட்டி வியாரை திச வியார சம்பந்தமான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக முழு நாட்டு மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த பிரச்சனையுடைய வரலாற்று ரீதியான பிரச்சனை அனைத்தும் தெரியும். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு நாங்கள் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தோம். அப்போ அந்த நடவடிக்கைகள் எடுத்ததன் ஒரு கட்டமாக இதை தீர்க்கின்ற இறுதி கட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். அப்போ அந்த இறுதி கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு விசேடமாக சிரேஷ்ட நில அளவை அத்தியட்சகர் தர்மபால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று நில அளவை அத்தியட்சர் பிரேமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று பிரதேச செயலாளர் சிவகங்கா அவர்கள் கலந்து கொண்டார்கள், தெல்லிப்பளை பிரதேச சபை. அதே போன்று அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போ இது மாத்திரமல்ல, விசேடமாக இந்த காணிக்குரிய சொந்தக்காரர்கள், காணி உரிமையாளர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். விசேடமாக நாங்கள் கடந்த ஒரு சில மாதங்களாக ஒரு 3க்கு அதிகமான கூட்டங்களை நடாத்தி இருக்கின்றோம். அப்போ அந்த கூட்டங்கள் நடாத்தப்பட்டு இதற்கான ஒரு குழுவும் அமைத்திருக்கின்றோம். அப்போ அந்த குழுவில் நீதி அமைச்சர் அர்சன நாணயக்கார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் நானும் இருக்கின்றேன். அதே போன்று அந்த பிரச்சனைக்குரியவராக இருக்கின்ற அந்த பிக்குமார்களும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்க அதிபரும் கலந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற நில அளவையாளர்கள், காணி ஆணையாளர் உள்ளிட்ட இந்த பிரச்சனைக்கு தொடர்புடைய அனைத்து அரச நிறுவனங்களில் இருக்கின்ற பிரதானிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். அப்போ அனைவரும் கலந்து கொண்டு இதற்கான இந்த காணியை விடுவிப்பு தொடர்பாக நீண்ட உரையாடல் இடம்பெற்றது. அப்போ அந்த நீண்ட உரையாடலுக்கு பிறகு கடைசியாக இறுதியாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த காணி, அதாவது அரசு, அதாவது வியாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கு அண்மித்த பிரதேசங்களில் 17 பேர் அந்த காணிக்கு சொந்த கொண்டாடுகின்ற அவர்களுக்கான உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணி உரிமையாளர்களுடைய காணி எல்லையை அளவீடு செய்ய வேண்டும். அப்போ அந்த அளவீடு செய்து அப்போ அதற்கான மெப்பை அல்லது அதற்கான வரைபடத்தை வரைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இது இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் அந்த காணிகளை வெறுமனே விட்டாலும் கூட, வெறுமனே அந்த காணி பிரதேசத்தை விட்டாலும் கூட, அந்த காணி உரிமையாளர்கள் சென்று நில அளவை திணைக்களத்தின் ஊடாக அல்லது நில அளவையாளர்கள் ஊடாக அதற்கு ஒரு கட்டணத்தையும் செலுத்தி தாங்களுடைய எல்லையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த வேலையை இன்றைக்கு அரசாங்கம் செய்கின்றது. விசேடமாக எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் செய்கின்றார். அப்போ இந்த இடத்தில் இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அப்போ இந்த 17 பேருடைய காணி உரிமை தொடர்பாக, இவர்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். அதற்கு எனது நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று, அதே போன்று பிரதேச செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் அவர் கொழும்பில் நடந்த அனைத்து கூட்டங்களுக்கும் வந்து 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலமாக அந்த மக்களுடைய காணிகள் தொடர்பாக அவைகளை உறுதிப்படுத்துவது தொடர்பாக நீண்ட விளக்கங்களையும் ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சேர்ப்பித்திருக்கின்றார். அதனால் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று இதில் கலந்து கொண்ட நீதி அமைச்சர் எடுத்துக்கொண்டால் கூட சட்ட ரீதியாக சரியான கருத்துக்களையும் முன்வைத்து
இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கும்படியே அடிக்கடி கோரி வருகின்ற பிரச்சனை. அதே போன்று எங்களுடைய நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும், அதாவது விசேடமாக இந்த பிரச்சனைக்குரிய சொந்தக்காரர்கள் காணியை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக திடமாக இருக்கின்றோம். அப்போ அதனால்தான் நாங்கள் கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகளுக்கு ஏற்ப இப்பொழுது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அந்த காணிகளை அளவிடுவதற்கு. அப்போ அளவிடுவதற்கு நாங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை விடுமுறை நாளில் ஏன் இந்த கூட்டத்தை கூடினோம் என்றால் வேறு எதுவுமல்ல, நான் எதிர்வரும் வாரங்களில் வெளிநாடு செல்ல இருக்கின்றேன். அதனால் இப்போ ஜிஏ உள்ளிட்ட அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இதை உடனடியாக முடிக்க வேண்டும். நான் அடுத்த 26ஆம் தேதி பிறகு தான் வருவேன். அப்போ அதன் காரணமாகவும் இன்னும் 2 வாரங்களுக்கு இது பின்போடக்கூடாது. கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான அளவீடு செய்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதற்கு ஏற்ப எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த காணி உரிமையாளர்கள் தாங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் மூவரும் அல்லது அவர்கள் உறவினர்கள் மூவரும், அதே நேரத்தில் நில அளவையாளர்கள் எல்லோருமே சேர்ந்து, அதே போன்று எங்களுடைய ஜிஏ அதே போன்று ஏஜிஏ எல்லோருமே சேர்ந்து அந்த காணிகளை அளவிட்டு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அபகாறு காணிகளை அடையாளப்படுத்தப்பட்டதன் பிறகு, அதை உறுதிப்படுத்தியதன் பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை கூடி இதோ இந்த மக்களுடைய காணிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது நில அளவின் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கு மேலாத எந்த விதமான சான்றுகளும் தேவைப்படாது. அப்போ அந்த சகல சான்றுகளும் அடங்கிய உண்மை நிரூபணமாக இருப்பதன் காரணமாக இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் விசேடமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது டேட் இன்றைக்கு இறுதி திகதி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த வெகு கூடிய சீக்கிரம் அந்த நில அளவை செய்து கொள்ளப்பட்டதன் பிறகு வெகு கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, அதே நேரத்தில் 41 வருடங்களுக்கு மேலாக இந்த காணிகளை இழந்திருக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு உரிய காணியை அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான கூட்டமே இன்று நடைபெற்றது. மிகவும் சுமூகமான முறையில் அந்த கூட்டம் இடம்பெற்றது, முடிவடைந்தது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். விகாரைகள் காணி அடையாளப்படுத்தப்படும் போது விகாரை இருக்கும் அமைந்திருக்கும் காணி அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட நல்ல நிலைமை அது முதலாவதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணி உரிமையாளர்களுக்கு 17 பேருக்கு காணி இருக்கின்றது. அப்போ அந்த 17 பேருடைய உறுதிகள் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட காணிகள் யார் எல்லைக்குள்ளும் வருமாக இருந்தால் அதையும் சேர்த்து அளவிட்டு இறுதியான முடிவை நாங்கள் எடுப்பதற்கு இருக்கின்றோம். விசேடமாக அந்த 17 பேருடைய காணிகளை விடுவித்ததன் பிறகு அதற்கு பிறகு 18வது நபர் அல்லது 19வது நபர் 20வது நபரும் வருவார்களாயிருந்தால் அது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் செல்வதற்கு இருக்கின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் இந்த வேலிகளை பின்னர்த்துறதுக்காக வீடாய பதிகார சபையின் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது பேருந்து கைவிடப்படுறதுக்கான காரணம் என்ன? எங்கே அது அந்த தைட்டி இப்பொழுது விகாரியாக இருக்கின்ற பகுதியில் சுற்றி அடைக்கப்பட்டிருக்க வேலிகளை பின்னகர்த்துறதுக்கு 19,90,000 ரூபா காசு வீடாய பதிகார சபையின் நிதி ஒதுக்கீட்டில் ஒதுக்கப்பட்டிருந்தது டிசம்பர் மாதம். ஆனால் அந்த நிதி தெளிப்புல பிரேச சேலத்தில் கேட்டாலும் தங்களுக்கு அப்படி ஒரு நிதி ஒதுக்கீடு வரையிலன்னு சொல்லியிருந்தவங்க. ஆனால் மாட்டு சேலத்தில் அந்த நிதி ஒதுக்கீடு தெளிப்புல பிரேச சேலத்துக்கு போயிருந்தது. அது ஏன் மறுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஏன் அந்த பணி கைவிடப்படும் அந்த கூட்டங்களுக்கு ஏன் காணி உரிமையாளர்களை அதுக்கு தான் நீ காணி உரிமையாளர் அது காரணமாக தான் இன்றைக்கி ஏன் காணி நாங்கள் சொல்கிறோம். காணி உரிமையாளர் கூட நாங்கள் பல தடவை இங்கே வச்சு பேச்சுவார்த்தை நாங்கள் போனாங்க. அப்போ அவர்களுடைய அந்த மக்களுடைய காணின்ற பிரதிநிதி காதினுடைய ஆதாரங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தவர்கள் தான் ஜி உள்ளிட்டு நானும் கூட காணி சார்பாகத்தான் நான்
கலந்து கொண்டேன். இந்த தையிட்டி விகாரைகளை வந்து தற்பொழுது வந்து நாக விகாராதிபதிகள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து தலையிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லியிருந்தாங்க, தங்களுக்கு தையிட்டி விகாரை இருக்கின்ற காணிகளை வந்து இவர்களுக்கு மாட்டு காணி வழங்குறதுக்கான ஏற்பாடு, ஆனால் அந்த விகாரை தங்களிடம் ஒப்படைக்க. ஒரு உண்மை இருக்கு என்னென்னா, இப்போ இந்த தையினா இந்த பிரச்சனையை நீங்கள் பேச போனீங்களா இருந்தால், இப்போ நமக்கு தேவை இருக்குது இந்த காணியை விடுவிக்கின்ற பிரச்சனை. அப்போ அந்த காணியை விடுவிக்கின்ற பிரச்சனை உள்ளுக்கு இப்போ நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பௌத்த மதத்தில் சங்க வேதங்கள் இருக்குது. சரியா, ஒவ்வொருக்கும் சங்கத்துக்குரிய சங்கங்கள் விக்குமார்கள் இருக்கின்றார். அப்போ அந்த சங்கத்துக்குரிய இதுகள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற நாகவியார இதுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போ இருக்கிற திசைவியார் எடுத்துக்கொள்ள ரெண்டுமே ரெண்டு சங்கத்துக்குரிய, அவர்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கலாம். அதனால் அந்த முரண்பாடுகளை நாங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் விரும்ப இல்லை. அது சம்மந்தமாக நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ இந்த முடிவுக்கு வந்து தையிட்டு திசவிகாராதிபதி இணக்கம் தெரிவிச்சிருக்காரு. திசவிகாராதிபதி எல்லாரும் இணக்கப்பாட்டில் தான் செய்யணும். அவருடைய கோரிக்கைகளை வந்து இல்லை, எந்த விதமான கோரிக்கையும் அவருடைய இல்லை. அவங்களோட கோரிக்கையில் அவங்களோட எந்த விதமான கோரிக்கையும் கிடையாது. அவங்களும் விடுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த திசவியாரை அமைந்திருக்கின்ற காணியிலையும் கூட ஒரு சில பிரதேசங்கள் மக்களுக்கு சொந்தமான காணியாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த 17 பேருக்குரிய காணியாகும். அது சம்பந்தமாக கூட நாங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆன முடிவுகள் எடுத்திருக்கிறோம். இவ்வாறான பதில்களையே அமைச்சர் அங்கு வழங்கியிருந்தார். இருப்பினும் இந்த தையிட்டி விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த பெரும்பாலான காணிகள் தற்பொழுது விடுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அந்த தையிட்டி விகாரைக்கு எதிர்வரும் காலங்களில் என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு பெரும் கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று தையிட்டியில் பெரும்பாலான பகுதிகள் ஏற்கனவே மீள்குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது அந்த திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணி மட்டுமே விடுவிக்கப்படாமல் காணப்படுகின்றது. அவ்வாறு அந்த காணிகள் விடுவிக்கப்படுமாக இருந்தால் அந்த பகுதியில் மிக விரைவில் மக்கள் மீள்குடியேறுவார்கள். அவ்வாறு மீள்குடியேறுகின்ற போது பெரும்பாலான தமிழ் மக்கள் அல்லது சைவ மக்கள் வாழுகின்ற பகுதிகளுக்கு நடுவில், அதாவது பொதுமக்களுடைய காணியில் அந்த விகாரை தொடர்ந்து நீடித்திருக்க போகின்றது. அந்த விகாரையில் வழிபாடு செய்வதற்காக ஏராளமான சிங்களவர்கள் தொடர்ச்சியாக வருகை தரத்தான் போகின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த தையிட்டி பகுதியில் எதிர்வரும் காலங்களில் எவ்வாறான ஒரு நிலவரம் நிலவப் போகின்றது என்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுகின்றது. இந்த தையிட்டி காணி விடுவிப்பு சம்பந்தமாக இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு பதில் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.